மக்களவைத் தேர்தல் தோல்வியை அடுத்து பிரதமர் மன்மோகன் சிங் இன்று பதவி விலகுகிறார். குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியை இன்று பகலில் சந்திக்கும் பிரதமர் மன்மோகன் சிங் தனது தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பதவி விலகுவதற்கான கடிதத்தை அவரிடம் வழங்குகிறார். இது தொடர்பாக டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசுத் தலைவர் மாளிகை மக்கள் தொடர்பு செயலாளர் வேணு ராஜாமணி, குடியரசுத் தலைவரை சந்திக்க நேரம் ஒதுக்கும்படி பிரதமர் கேட்டிருப்பதாக கூறியுள்ளார். குடியரசுத் தலைவரை சந்திக்கும் முன்னதாக மத்திய அமைச்சரவின் சம்பிரதாய கூட்டத்தை பிரதமர் மன்மோகன் சிங் கூட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் டெல்லியில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் மன்மோகன் சிங்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான கூடுதல் தகவல்களை நம் செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கேட்போம். கௌதம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி காலம் முடிவடைய இருக்கும் இந்த வேளையில் பிரதமரின் இந்த கடைசி அமைச்சரவை கூட்டம் எப்போ நடக்க இருக்கு? குடியரசுத் தலைவரிடம் எப்போ தமது ராஜினாமா கடிதத்தை தர இருக்கார்? சரண்யா, அதாவது நேற்று நடைபெற்ற அந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகளையொட்டி காங்கிரஸ் கட்சியானது படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இதனை அடுத்து 10 கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வந்திருக்கிறது. விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சியில் ஏற இருக்கிறது. இதனையடுத்து ராஜினாமா நடவடிக்கைகளும் துவங்க இருக்கின்றன. முதல் கட்டமாக இன்று காலையில் பிரதமர் மன்மோகன் சிங் நாட்டு மக்களுக்கு 10 வருட காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறார் என்பது தொடர்பான தன்னுடைய பேச்சுக்களை கொடுத்திருக்கிறார். இதன் அடுத்த கட்டமாக தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை அவர் பிரதமருடைய இல்லத்தில் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை சகாக்களை சந்தித்து பிரதமர் அமைச்சரவை சகாக்களுக்கு நன்றி தெரிவிக்க இருக்கிறார். அதேபோன்று அமைச்சரவை சகாக்களும் பிரதமருக்கு நன்றி தெரிவிக்க இருக்கிறார்கள். இதற்கு பிறகாக அவை முன்னவரானும் உள்துறை அமைச்சருமான சுஷில்குமார் ஷிண்டே 15வது மக்களவையை கலைப்பதற்கான தீர்மானத்தை முன்மொழிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை அனைத்து அமைச்சர்களும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். பிறகு அமைச்சர்கள் அனைவரும் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தினை பிரதமருக்கு கொடுப்பார்கள். பிரதமர் பின்பு குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சியை கலைப்பது இது மட்டுமல்லாமல் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் ஏற்றுக்கொள்ளுமாறு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து கேட்டுக்கொள்ள இருக்கிறார். இதுதான் அடுத்தடுத்த கட்டமாக நடைபெற இருக்கின்ற நடவடிக்கைகளாக பார்க்கப்படுகின்றன. குடியரசுத் தலைவரும் உடனடியாக பிரதமருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவைதான் நடக்கப் போகிறது. சரண்யா, கௌதம், முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி வெறும் 2 இலக்க தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வி கண்டிருக்கு. இப்போ கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? கட்சியை வலுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? நீங்களே கூறியபடி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் கட்சியானது இந்த மக்களவைத் தேர்தலில் ஈட்டியிருக்கிறது. 50 இடங்களுக்கும் குறைவான இடங்களையே காங்கிரஸ் கட்சியானது பெற்றிருக்கிறது. நேற்று இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த போது காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தியை குறிப்பிட்டிருந்தார். இந்த அளவுக்கான ஒரு தோல்வியை தாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அதிக இடங்கள் தங்களுக்கு வரும் என்று திட்டமிட்டிருந்தோம் என்றும் கூறியிருந்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டோர் இந்த தோல்வி தொடர்பாகவும் எதிர்காலத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டமோ அல்லது காரிய கமிட்டி கூட்டமோ எந்நேரத்திலும் கூட்டப்படலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கிறது. காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தான் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு அதிகாரம் படைத்த அமைப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறது. வரும் திங்கட்கிழமை அந்த கூட்டம் கூட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மகாராஷ்டிரம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியானது படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இது தொடர்பாக அவர்கள் விரிவான ஆலோசனைகளை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவைப்பட்டால் அந்தந்த மாநிலத்துடைய தலைமை மற்றும் நிர்வாகிகளை மாற்றுவதற்கான வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு சில மாதங்களாகவே நாம் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளில் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. அதுபோன்ற நடவடிக்கைகள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டமோ அல்லது உயர்நிலை கூட்டமோ நடக்கப்படும் போது எந்த விதமான விவகாரங்களை விவாதித்திருக்கிறார்கள், என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் நமக்கு மேலும் தெரிய வரும். சரண்யா.